நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. உல்லாசமா பாடுவதும் மேனகாதேவி மிருதங்கம் போட ஊர்வசி காத்த பொத்தனா சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் பாடுகிறார். சங்கீதங்கள் பாடுகிறார். நடனத்தையும் பாடலையும் கேட்டு முருகன் யோசிக்கிறாரு, இத்தனை நாள் வள்ளி தெய்வானைய பார்த்து புளிச்சு போச்சு, வள்ளி தெய்வானை சலிஞ்ச பெட்டி மாதிரி ஆயிட்டான். ஆமா, இன்னைக்கு கயற்கண்ணி மாதிரி இருந்தா கயல் கண்ணி மாதிரி இருந்தா வள்ளி தெய்வானை பிஞ்ச ஓலை பெட்டி ஆயிட்டான். வீட்டுக்கு போனாலே வாங்க சலிஞ்சு புளிஞ்சு போயிருக்கா. அதாவது சோப்பு குரல வெப்பஞ்சிய வாங்க அப்படின்னு கேக்குறாளா? அவுட்டான பொம்பளை குரல் பிளாக் குரல்ல மாறிடுச்சு. சரி, இந்த புதிய புதிய பெண்களை பார்த்த உடனே முருகப்பெருமானும் கோட்டை அழிப்பதையும் மறந்து அம்மாளுடைய கோட்டையிலே இருக்கிறார். முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் அம்மாளுடைய கோட்டையிலே இருக்க ஆதி வெள்ளி கைலாசத்தில் என்ன நடக்கிறது? கண்ணை பார்த்து எகழ்த்தனமா பேசுகிறார். எகழ்த்தனமான இப்படி சாதாரணம் கிடையாது. ஏ மச்சான், என்னையா பிள்ளை பெத்து வச்சிருக்கீங்க? என்னையா ரெண்டு பிள்ளை பெத்து வச்சு ஒரு பிள்ளை பொறுக்கி வீங்கியா இருக்கா, இன்னொரு பிள்ளை பொண்ணுக்கு வீங்கியா இருக்கா. மூத்தவன் பொறுக்கி வீங்கி இப்ப இளையவன் பொண்ணுக்கு வீங்கியா இருக்கா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை மச்சானை திட்டுனா மச்சானுக்கு எப்படி இருக்கும்? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அல்லவா? யார் என்ன சொன்னா என்ன, நம்ம பிள்ளை நமக்கு அழகுன்னு சொல்லுவார்களே. ஆமா. சரி, அப்ப ஆண்டவனுக்கு கோபம் வருகிறது. ஆண்டவனுக்கு கோபம் வரக்கூடிய நேரத்தில் வேர்வையானது வருகிறது. ஆமம்மா. அப்ப அந்த வேர்வையை வலித்து கரும் பாறையிலே விட்டெறிந்தார். அதிலே இருந்து ஒரு பாலகன் வந்து பிறக்கிறான். ஆரவார சொர்வத்தோடு வந்து பிறந்த பொழுது ஆண்டவன் அவனுக்கு எப்படி பேர் கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி பேர் கொடுக்கின்றார்? நீ வேர்வையிலே வந்து பிறந்ததாலே வேர்வையிலே பிறந்ததாலே உனக்கு வேர்வை புத்திரனா உன் பெயர். வேர்வையிலே பிறந்ததாலே வேர்வை புத்திரன் உன் பெயர். கோட்டையில அகம்பெருந்து இருக்கிறது. கோட்டையை தாளிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் அழகுடனே ஏது செய்வார். கோட்டையை தாளிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் அழகுடனே ஏது செய்வார். வேர்வபுத்திரன் என்று பெயர் கொடுத்து அம்மாளுடைய கோட்டை அழிக்க வேண்டும் என்று சொல்லி வேர்வபுத்திரனை அனுப்பினான். ஆமா. அந்த வேர்வபுத்திரன் வரும் பொழுது முருகனுக்கு தெரியாம கணபதி ஓடி ஒளியுதாரு. கணபதிக்கு தெரியாம தம்பி ஓடுகிறார். ரெண்டு பேரும் மாறி மாறி மறைந்திருக்க அண்ணனுக்கு தெரியாம தம்பி போக வேர்வபுத்திரனை பார்த்தா முத்தாரம்மா வேர்வபுத்திரனை பிடித்து வாசலிலே காவலாகவே வைத்துக் கொண்டான். முடியலையே. ஆமா. அப்ப கைலாசத்துல பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். என்ன சொல்லுகின்ற? இரண்டு பிள்ளைய பெத்தும் பிரயோஜனம் இல்ல, இன்னொரு பிள்ளைய அனுப்பியும் பிரயோஜனம் இல்ல. இனிமே கோட்டை அழிக்கணும்னு சொன்னா யாரால முடியும்? ஆத்தா கோட்டை அழிக்கணும்னா சாதாரண விஷயமா? கண்ணனைத்தான் அழைக்கணும். என் பெருமாள் தயவு வேணும் மக்கா. எத்தனை மட்டும் தான் அழைப்பாரு? என் பெருமாள் தயவு எப்போதுமே இருக்கணும். அப்ப ஹரிராம பெருமாளை வரவழைத்து ஆமையா அம்மாளுடைய கோட்டை அழிக்க வேணுமே என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஒரு ஆடுமைக்கும் இடையர் போலவும் என் பெருமாள் ஒரு பண்டார கிழவனை போலவும் அம்மாளுடைய கோட்டைக்கு வரக்கூடிய நேரத்தில் பார்த்தாரு கண்ணை. ஏ மச்சான், இப்படி ஒருத்திக்கு கோட்டை போடக்கூடிய வரத்தை கொடுத்துட்டு நீங்க இந்த பாடுபடணுமா என்று சொல்லி அந்த அரிசிரிக்க சிவன் சினக்க சிவன் சினக்க அந்த காளி கோட்டை தீ பிடிக்க
சொல்லி அரி சிரிக்க அரண் சினக்க சரி ஆண்டவனுக்கு கோபம் வருகிறது. அப்பவும் பாருங்க என்ன ஒருத்தர் வாயாலதான் ஒருத்தருக்கு அழிவு. அழிவு. ஆமா வாயில நினைச்சுக்கோ நல்லா இருந்திருப்பா காளியம்மா. எல்லாத்துக்கும் ஜனிய வந்து எங்க இருப்பான்? அவ சொன்ன ஒரு வார்த்தை என்ன அந்த கிழட்டு பண்டாரத்தை பிடிச்சு அடிங்கன்னு சொன்னது. ஆமா ஆண்டவனுக்கு கோவம் வரத்தானே செய்யும். கோபம் வந்ததல்லவா? அவர் ஆண்டவன் கோவம் என்ன சாதாரண விஷயமா? கோபத்திலே உச்சி கண்ணிலிருந்து தீ பொறிபட்டு ஆமா அவ கோட்டையிலே பட்டு கோட்டை எரிந்தது, கொடி மரமெல்லாம் சாய்ந்தது. அம்மா அட்டகாளி 8 பேருமே எரிந்து போனா. இருந்து போனா அப்போ கருகி நல்ல உருகுதாளே உருகுறாளே உருகுதாளே உருகுறாளே கட்டழகி முப்பிடாதி நல்ல ஒருகிறாளே உருகுறாளே கட்டழகி டாலே அட்டகாளியர் 8 பேருமே எரிந்து போனா. எரிந்து போனா முப்பிடாதி மட்டும் முண்டமா கடந்து உருளுதா. ஏன் தாயி ஏன்னு தெரியுமா? அவளுக்கு அழிவு இல்லையா? அம்மா 103 லிங்கத்தை உள்ள போடும் பொழுது 2 லிங்கத்தை முழுங்கினா இல்லையா? சரி. அந்த லிங்கத்தின் சக்தியால முப்பிடாதிக்கு மட்டும் அந்த லிங்கத்தின் மகிமையால முப்பிடாதி மட்டும் முண்டமா கடந்து உருளுதா. அழிவே கிடையாது. அப்போ பார்த்தால ஆதிசக்தி பார்வதி சொல்லுகிறா. என்ன சொல்லுகிறா? அத்தான் ஐயா என்னதான் இருந்தாலும் அவ என் அம்சத்துல பிறந்தவன், என் தாய் முத்தாரம்மா. என் அம்சத்துல என்னோடு பிறந்தவள் போல் என் தங்கையர்கள் மாறி அவர். ஏன் தங்கச்சி அவ 8 பேரும். சரி. அவ 8 பேருக்கும் நீங்க மறுபிறவி கொடுக்கணும் ஆண்டவா. என்னதான் சண்டையா போட்டாலும் என் தங்கச்சி அல்லவா? அப்படி என்று அப்படிதான் எங்க அக்காலும் சொல்லுவா. உங்க சண்டை அம்மா சும்மா இருக்கத்தா. அப்படி என்று ஆதிசக்தி வார்த்தை கேட்டு உங்க சண்டையை மத்தியில நிக்கும்போது நாங்க ரோக்கரவே முடிச்சிடலாம் உங்களுக்கு. ரோக்கரா அந்த வார்டு இருக்கு. மேல சொல்லுக்கா. உங்க மத்தியில நீங்க என்ன பாக்கலாம்? அப்படி செய்யலாம். அப்ப ஆதிசக்தி வார்த்தை கேட்ட ஆண்டவன் சிவபெருமான் சிவபெருமான் தீர்த்தம் கொண்டு என்ன மாயம் போட்டியோ என்ன மை போட்டியோ என்ன மைய போட்டியோ நேத்து வரதான் பிள்ளைக்கு இன்னைக்கு வரதான் வரதான் வரதம்மா. சரி தீர்த்தம் கொண்டு தெளித்து திரு பெரும்பாலை தட்டுகிறார். பிரம்பாலை தட்டுகிறாள் அல்லவா? தூங்கி முழித்ததை போல அட்டகாளி 8 பேரும் சுந்தரமா எழுந்து நிக்கிறா. அவ சாதாரணமா நிக்கல. வீர பல்லா விரிசடையா விரிசடையா கோர பல்லா அவளுக்கு செஞ்சடையா செஞ்சடையா குலசையாளு எங்கள் முத்தாரம்மா முத்தாரம்மா அப்போ நல்ல சடையோடு 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 அவ ஆங்கார கோவத்தோடு சடையோடு எம்மா சடையோடு ஆங்கார கோபத்தோடு அட்டகாளியர் 8 பேரும் ஆமா சாதாரணமா இல்லையா? சாதாரண அம்மாவா இல்ல. ஆங்கார கோபத்தோடு மறுபிறவி எடுத்து நிக்கிறா. முதல் பிறவி நாகலோகப்பட்டனம். சரி. 2ஆம் பிறவி சந்தனமாஞ்சோலை. சந்தனமாஞ்சோலையில. 3வது பிறவியாக முப்பரத்து கோட்டையில். முப்பெருத்து கோட்டையில். அவ அட்டகாளியர்கள் 8 பேரும். அட்டகாளி 8 பேரும். அவ அவதரித்து அங்கே நிற்கிறாளே. அட்டகாளி 8 பேரும். அட்டகாளி 8 பேரும் மீண்டும் மறுபிறவியாக முப்பரத்து கோட்டையிலே நிற்கும் பொழுது அடிக்கக்கூடிய நேரத்துல தான் காளியர்கள் கேட்கிறா. வாராய்வா கடம்பு லேட் ஆயிருச்சு. ஐயா ஆண்டவா பரமசிவனே, ஓ, எங்க பண்டாரம் 8 பேருடைய பரமசிவனே. கோட்டையும் அழித்து மீண்டும் எங்களை பிறவி செய்தீர்களே எதற்காக? என்ன காரணம்? என்ன காரணம்? ஏ அம்மா என்னம்மா? இந்த உலகத்திலே உன்னை முத்தாரம்மனாக பிறவி செய்தேமானால் காரணம் இருக்கிறது. ஊர் ஊரா கொண்டு உட்கார வைக்க. களி உலகத்திலே உன்னை கருங்காலியாக பிறவி செய்தேனானால் காரணம் இருக்கிறது. இந்த மாநிலத்திலே உன்னை மாரியாக பிறவி செய்தேனானால் ஆமா அதற்கு ஒரு காரணம் இருக்கிறதம்மா. காரணம் இல்லாம எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல உன்னை உச்சினி மாகாளியா பிறவி செஞ்சோம்ல, அதுக்கு காரணம் இருக்கு. இந்த வையகத்துல உன்னை வடக்குவா செல்வியாக பிறவி செய்தனல்லவா, பிறவி செய்தனல்லவா, அதற்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் இருக்கிறது தாயே. வரும் நேரம் வரும். சரி அப்ப வந்து உன்னை கூப்பிடுது. இப்போதைக்கு நீ போ, அதற்கு சும்மா இரு. நீ கிளம்பு, உனக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ கூப்பிடுத வா. ஆமா சரி. அப்படி என்ற ஆண்டவன் சிவபெருமான் உனக்கு நேரம் ஆயிடுச்சு. போ போட்டும் போ. முன்னகனே நீ போ. சரி. அட்டகாளி 8 பேரிடத்தில் ஆண்டவன் சொன்ன பொழுது சொல்லக்கூடிய நேரத்தில் அட்டகாளி 8 பேரும் இங்க இருக்க. ஆமையா. கிரி கிரி என்று சொன்னால் 7 கிரி. 7 கிரி அல்லவா? என்ன கிரி தெரியுமா? கிரி அக்கா. அங்கே அஷ்டகிரி சுஷ்டகிரி அருணகிரி உடையகிரி. அஷ்டகிரி துஷ்டகிரி அருணகிரி உடையகிரி. இமயகிரி பர்வதத்தில் இருக்கிறதோர் மகேந்திர. இமயகிரி பர்வதத்தில் இருக்குதொரு மகேந்திரகிரி. அந்த மகேந்திரகிரி பர்வதத்தில்
மஞ்சகிரி பர்வதத்தில் மஞ்சகிரி பர்வதத்தில் பச்சரிசி வனமதில அஷ்டகிரி சுஷ்டகிரி அருணகிரி உதயகிரி உதயகிரி இமயகிரி பர்வதத்தில் இருக்கிறதோ ஒரு மகேந்திரகிரி. அந்த மகேந்திரகிரி அல்லவா? அந்த மகேந்திரகிரி பர்வதத்தில் ஆமம்மா மச்ச ரிஷி வனமதிலே அந்த மச்ச ரிஷி வனமதில மச்சம் என்று சொன்னால் என்ன? மச்சம் என்று சொன்னால் மீன். மீன். சரி. ரிஷின்னு சொன்னா ரிஷிமார்கள் வாழக்கூடிய தமக்கும் இருக்கக்கூடிய இடம். அப்பேற்பட்ட மச்ச ரிஷி வனமதிலே அந்த மச்ச ரிஷி வனமதில அண்ணன் தம்பி 4 பேர்கள் ஆண்டு வருகிறார்கள். ஏங்கப்பா ஒருத்தர் இல்ல ரெண்டு இல்ல அண்ணன் தம்பி 4 பேர்கள். உங்கள மாதிரி மாதிரி ஆமா. சுவாத்து மாடன் சொந்த மாடன் சின்ன மாடன் சின்ன சப்பானி மாடன் மாடன் தலவா மாடன் அதே போல அண்ணன் தம்பி 4 பேர் அல்லவா? அது யாருன்னு கேட்டேன்னா யாருன்னு கேட்டாடி என்ன மகிடாசூரன் ரகும்பாசூரன் சிங்கமுகாசூரன் தாரகாசூரன் தாரகாசூரன் அல்லவா? அதுல எல்லாத்துக்கும் மூத்தவன் தான் யாருக்கா? மகிடாசூரன். ஓ அவன் தான் மகிடாசூரன். தலை பிள்ளைகிட்ட தான் சரி எல்லா பொறுப்புமே இருக்கும். தாய் தாப்பனும் போனதுக்கு அடுத்து தலைப்பிட்டல தானே கொடுக்க முடியும் எல்லா பொறுப்பும். ஆமா. சரி. அப்ப அந்த மகிடாசூரன் இடத்துல தான் எல்லா பொறுப்பும் இருக்கு. சரி. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மகேந்திரகிரி பர்வதம் மச்சரிஷி வனமதிலே அந்த மச்சரிஷி வனமதில மகிடாசூரன் உப்பருகி மேடையிலே உலாவிக் கொண்டு வருகிறான். உலாவிக் கொண்டு வருகிறான் அல்லவா? அப்ப கீழே ஒரு தாத்தா 8 கால் பாய் செல்ல போறாரு. 8 கால் பாய்ச்சல்னு சொன்னாலும் கேட்காது. அவன் பேய் கிடட்டும். காளி வேஷம் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு கட்டளை எங்க மையான காளி மையான காளி குலசையாளு எங்கள் முத்தாரம்மா ஓடியா முத்தாரம்மா தாயம் மண்ட ஓட்டி மாலக்காரி கருங்காலி இவன் மலக்காரி ஓட்டு மாலக்காரி ஓட்டு மாலக்காரி மலங்காட்டு பூஷக்காரி அம்மா ஆடி வாரா பாடி வாரா சிவனமதிலே மகிடாசுரனாகப்பட்டவன் உப்பருகி மேடையிலே உலாவிக் கொண்டிருக்கிறான். ஒரு தாத்தா 8 கால் பாய்ச்சல் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு போறாரு. 8 கால் பாய்ச்சல் என்னன்னு கேளு. என்னது? 4 கால் மண்டபத்துக்கு போறாரு. ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு போறாரு அந்த தாத்தா. தூக்கிட்டு போறாங்க. அவன் மொட்டை மாடியில இருந்து பாக்குறான். மகிட என்ன நினைக்கான்? நமக்கு எக்காலம் வரலாம், இந்த ஷாக்காலம் வரக்கூடாது. சண்டால பாவிக்கு கூறு இருக்கா? வரலாமா? அப்படி ஆக்குவதும் அழிப்பதும் அவன் கையில இருக்கு. இருக்கிறது. 100ல போனாலும் சரி, எத்தனைல போனாலும் அவன் கையில தான் இருக்கு. ஆமா. அவன் கேட்கும் போது போயிரணும். பாச கயிறு போடும்போது தடுக்க முடியாது. இறப்பும் சொல்லிட்டு வராது, இறப்பும் சொல்லிட்டு வராது. ஆமா. இன்னைக்கு இன்னும் 9 மாசம் கழிச்சு பிறக்க போறேன்னு சொல்லுவோம். அங்க 7 மாசத்துல 1 மாசத்துல 6 மாசத்துல பெத்து போட்டு கிராம் கணக்குல பெத்து போட்டு போயிடுவான். ஆமா. 100 வருஷம் வாழுவனே வாக்கு கொடுப்பான். ஆமா. போற வழியில பவுனாலும் பவுதான். இறப்பும் சொல்லாது பிறப்பும் சொல்லாது. ஆனால் அந்த மகிடாசுரனாகப்பட்டவனுக்கு சாவு என்பதே வரக்கூடாது. ஆனால் ஆமா ஆண்டவனின் நிதவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சாக்காடே வரக்கூடாதுன்னு நினைக்கானே சண்டால இருக்கிறான் அல்லவா? இருக்கலாம். மகிடாசுரன் ஆண்டவனின் 12 வருடமாக தவம் இருந்தான். ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கணும். அது அளவுக்கு மீறி இருக்க கூடாது. ஆசை இருக்கணுங்க, அளவுக்கு மீறி போக கூடாது. 12 வருடமாக தவம் இருக்கும் பொழுது தவத்துக்கு மனவிறங்கி ஆண்டவன் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஏ அப்பா, ஏ மகிடாசூரா, மகிடா, நீ என்ன எண்ணி 12 வருடமாக தவம் இருந்தி, உனக்கு என்ன வர வேணும் அப்பா? என்ன கேட்டாலும் தாரணப்பா. என்ன வர வேண்டும் தெரியுமா? என்ன வர வேணும்? ஆண்டவனே பகவானே பகவானே அடியேன் வாதை சொல்லேனோ. ஆண்டவனே பகவானே பகவானே அடியேன் வாதை சொல்லேனோ. ஆண்டவனே பகவானே அடியேன் வார்த்தை சொல்ல கேளு. நான் இருட்டிலையும் சாக மாட்டேன், பகலிலையும் சாக மாட்டேன், வீட்டுக்குள்ள சாக மாட்டேன், வீதியில சாக மாட்டேன். அறுக்க முளைக்க வேணும், அறுக்க முளைக்க வேணும். எங்க ஆண்டவனே பகவானே அருகருக முளைக்க வேணும், யாருகருக முளைக்க வேணும். ஆண்டவனே பகவானே. ஆண்டவனிடத்தில் என்ன வரம் கேட்கிறான் தெரியுமா? என்ன கேட்காம பாருங்க. ஆண்டவா, ஐயா 6 லட்சம் ஆண்கள் வந்தாலும் என் உயிரை அழிக்க
அழிக்க கூடாது. இருந்தாங்களே நேத்து 6 லட்சம் ஆண்கள். ஆமா. அவ்வளவு ஆண்கள் வந்தாலும் என் உயிர் போக கூடாது. ஆமா. சரி. ஆயுதத்தாலும் சாக கூடாது. ஆமா, ஆண்களாலும் சாக கூடாது, ஆயுதத்தாலும் சாக கூடாது. ஆயுதத்தாலும் சாக கூடாது. வீட்டுக்குள்ள என் உயிர் போக கூடாது, வீதியிலையும் போக கூடாது. ஆமா, வெயில் அடிச்சா நான் காய கூடாது, மழை பெஞ்சா நான் நனைய கூடாது. இருட்டுலயும் நான் சாக கூடாது, பகல்லையும் சாக கூடாது. புதுசா வந்திருக்க AK-47 UMP M10 அது ஆயுதம் தானே. அதெல்லாம் வச்சு என்னால அழிச்சாலும் அழிக்க முடியுமா? இப்பதான் சாவா. என் சிரச அறுக்க அறுக்க முளைச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு திருப்பு அறுக்கும்போது கொக்கு தலை, குருவி தலை, நாரத்தலை, நண்டு தலை, எரும மாட்டு தலை. எருமைக்கு பிறந்தவங்க இல்ல, எரும மாட்டு பையன் மகுடாசுரன். சரி இல்ல. ஆமாம்மா. அதனால இப்பேற்பட்ட வரத்தை மகுடாசுரன் கேட்ட பொழுது கேட்கக்கூடிய ஆண்டவன் சிவபெருமான் மகிடாசுரனுக்கு வரங்களை கொடுக்க வரத்தை வாங்கினா என் பாவி சும்மா இருந்தானா? சும்மா இருந்தா நம்ம இங்க வந்திருப்போமா? ஏகப்பட்ட கொடுமை செய்கிறான். அவன் கொடுமை தாங்க முடியலையக்கா. எப்பேற்பட்ட கொடுமை? என்ன கொடுமை? 7 வண்டி கல் கூட்டிப்பா, எரும கிடா கரையும் திப்பா. 7 கோடி கல் கூட்டிப்பா, எரும கிடா போலிருப்பா. 6 வண்டி கல் கூட்டிப்பா, அறுத்த கறி தானும் திப்பா. 6 வண்டி கல் கூட்டிப்பா, அறுத்த கறி தானும் திப்பா. கண்ணு குட்டி உப்பு கண்டோம், உப்பு கண்டோம், அம்மா உப்பு கண்டோம். கண்டபடி போட்டு திப்பா, போட்டு திப்பா. மகிடம் கண்டபடி போட்டு திப்பா, போட்டு திப்பா. கண்ணு குட்டி உப்பு கண்டோம், உப்பு கண்டோம். கண்ணு குட்டி உப்பு கண்டோம். கண்டபடி போட்டு திப்பா, போட்டு திம்பா. 7 வண்டி கல் குடிப்பானா, எருமக்கடா கறி திம்பானா. சண்டால பாவி 7 வண்டி கல், இங்க 1 லிட்டர் கல்லு பிடிச்சாலே ஆளை சாச்சு போடுது. ஆமா. அவன் 7 வண்டி கல் குடிக்க எருமக்கறா கறி திங்கிறான். ஆளு ஒன்னே மாதிரி என்னே மாதிரி இருப்பான். கிடந்தானா மலை மாதிரி இருக்கும். அடே மேக்க மலையில தலைய வைக்கான், கடல்ல கால் நீட்டுதான். எம்மா மொக்கம் இருக்கான். முக்காம்னு இருக்கான். 6 வண்டி கல்லு குடிப்பான், அறுத்த கறி தானே திம்பான். அப்ப கண்ணு குட்டி உப்பு கொண்டோம். கண்டபடி போட்டு திங்கிறான் அல்லவா. இந்த மகுடனுக்கு 6 மாசம் முழிப்பு. சரி. 6 மாசம் நல்ல உறக்கம். நமக்கெல்லாம் காலு 2, அவனுக்கு காலம் 2. ஓ, காலம் 2. 6 மாசம் தூக்கம், 6 மாசம் முழிப்பு. சண்டால பாவி மகிடா. அவன் பாடுத கொரட்டை எப்படி இருக்கும் தெரியுமா? எங்க சித்து டிவி கொரட்டை போட்ட மாதிரி இருக்கும். இவங்களாம் இங்க அவர் கொரட்டை போட்டு போட்டாலும் பாத்துட்டா ஒரு ஆள் தூங்க முடியாது. ஏய், நீ என்னத்த சொல்லி கேட்காது. இதே மாதிரிதான் உங்களுக்குதான். அவரும் இதே மாதிரிதான் மகிடம் கோட்டை போடுவான். ஆமா. மகிடா பேர்பட்ட மகிடாசுரனாகப்பட்டவன் ஆமையா, ஏகப்பட்ட கொடுமை செய்து வரக்கூடிய நேரத்தில் அவன் கொடுமை அப்படி இருக்குமா? தேவாதி தேவுக்கள் கொடுமை தாங்க முடியாமல் ஆண்டவன் பகவான் கிட்ட போயிட்டாங்க. கொடுமைன்னு சொன்னா உன்னை நான் சாப்பிடலன்னு சொன்னா அது வேற. நீ கல்லு வேண்டாங்க, நான் குடிங்க, நீ வேணுங்க, தரமாட்டேன் கேட்டுதான் பாக்கேன். இந்த கொடுமை தாங்க முடியுமா? முடியவே முடியாதல்ல. முடியாமல் பதில் சொல். அதாவது தேவாதி தேவுக்கள் ஆண்டவனிடத்திலே வந்து சொன்ன பொழுது மாக்கா எல்லாரும் ஆண்டவன் கிட்ட போனா ஆண்டவன் எங்க தான் போவாரோ தெரியல. அதாவது கேளு, ஒரு பக்கம் ஆத்தாளோட இமிசை, ஒரு பக்கம் இந்த மகிடனோட இமிசை, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் ரண்டக்குன்னு இவ்வளவு நேரம் மத்திய டண்டும் நக்கு நக்கு டண்டும் நக்கு இவ்வளவு நேரம் அடிச்சிருக்காங்க. ஆமா. மத்தளத்துக்கு 2 பக்கம் அந்த உரலுக்கு நான் இருக்கவா போட்டுமா? மகிடா அம்மா தாய். இப்படியாக கொடுமை தாங்க முடியாமல் ஆண்டவனிடத்தில் சொல்ல சொல்லும்போது ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். சரி. மகுடனை அழிக்க வேண்டுமானால் மாகாளி முத்தார் அம்மனாலே மட்டுமே முடியும். அந்த தீய சூரியனை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாய். துர்க்கை அம்மனாலே மட்டுமே முடியும் அல்லவா? துர்க்கை அம்மன் வர வேண்டும் அல்லவா? அம்மாள மரபிறவி பண்ணதுக்கு காரணம் மகுடன் அழிக்கணும். ஆமோ அப்படி என்று சொல்லி அப்பதான் அழைக்கிறாரு. சரி. அம்மா ஹே முத்தார செல்வி, என்ன உன்னை ஏன் பிறவி செஞ்சேன்னு கேட்டல்ல சுவாமி. அதுக்கான காலம் இப்பதான் வந்திருக்கு. நான் கோயில சுத்தி தூத்து போறேன்னு நினைச்சேன். அது வேற வேலை. சரி. மச்சரிஷி வனமதிலே மகிடாசூரன் ஆண்டு வருகிறான். மகிடாசூரன் ஆண்டு வருகிறான். மகுடனை அழிப்பதற்கு தான் மாகாளியாக உன்னை பிறவி செய்தேன். அந்த மானிடனை அழிப்பதற்கு உன்னை மாறி அம்மனாக பிறவி செய்திருக்கேனப்பா. ஆமா. அம்மா அப்படின்னு சொன்ன உடனே பார்த்த அட்டகாளி 8 பேரும். சரி. மாரியம்மா கேக்கா, அந்த காக்கா இருக்கான் பாரு. எக்கா, அந்த காக்காயை நடிக்க என்னக்கா? முத்தாரம்மா, நம்ம பல்ல பார்த்தா ஒருத்தரும் நம்மள பரிசம் போட மாட்டான். பல்ல காமிச்சா ஒருத்தி வாக்கப்பட மாட்டான். அதனால சரி, இந்த சிவபெருமான்ட்ட கேளு. அங்க நம்ம அக்கா பார்வதி பல்ல பாரு, அரிசி வதை கொடுத்த மாதிரி இருக்கு. ஏங்க பாருங்க, நீ காட்டுக்கா. ஆனா முத்தாரம்மா பல்ல பாரு, ஒரு பல்லு மேல ஒரு பல்லு கீழே, வீர பல்லு விரி சடையோடு 5 முகத்தோடு இருக்கிறாள் அல்லவா? அதனால இந்த சிவன் கிட்ட கேப்போம். என்ன? ஏய் சிவனே, ஐயா, மகடனை அழித்து வந்தால் எங்க 8 பேரையும் மாலையிட சம்மதமா அப்படின்னு கேக்குறா. எங்க போவ? என்ன கொடுமையா இருக்கு.
என்ன எதுக்கு பறை செஞ்சிருக்கேன்னு கேட்ட? எதுக்கு? அந்த மகிடனை அழிப்பதற்குன்னு சொன்னேன். ஆமா. நீ என்னன்னா மகிடனை அழிச்சா மாலையிட சம்மதமானு கேட்க. கைலாசத்துல பாதியவன்னா கேளி எழுதிட்டாரே. நம்மட்ட ஒருத்தி அப்படி கேட்க அப்ப தாலியில எல்லாம் பங்கு போட பாக்கா. தாலியில பங்கு போடலாமா? கேட்டுட்டாலும் உங்க வாவியமா இருந்துராது. அப்ப மகடனை அழித்தால் மாலையிட சம்மதமானு கேட்டா ஆண்டவன் சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாரு? இப்ப சம்மதம் இல்லன்னு சொன்னா மகடனை அழிக்க மாட்டேன்னு மறுத்துருவா. இப்ப சம்மதம்னு சொல்லுவோம். சரி. மகடனை அழித்து வந்தா ஆமா மாத்தி பேசிக்கிட்டு யாவனுகளே சிவனே போய் சொல்ல நினைச்சிருக்காரு. காரியம் கை கூடனா கால்ல விடுறத பத்தி தப்பே இல்ல. காரியம் பெருசா வீரியம் பெருசா? காரியம் தான் தாய் பெருசு. அப்ப மகடனை அழித்து வா. இவட்ட போட்டிட்டோம்னு நினைச்சுக்கோ. அவன ஆண்களால அழிக்க முடியாது, ஆயுதத்தால அழிக்க முடியாது, அறுக்க செரசு முளைக்கும். அப்ப எப்படி தான் அழிக்க முடியும்? அவன கொல்லவே முடியாது. முடியாது. இந்த காளியம்மா கால்ல விழுந்தா தான் காரியம் நடக்கும். மகனை அழித்து வாமா. மாலையிட சம்மதம். ஏ அம்மா அப்படின்னு ஆண்டவன் சொன்னார். பார்த்தால் என் தாயாகவட்ட முத்தார செல்வி. ஆமையா ஐயா ஆண்டவா, என்ன? நாங்க மகடனை அழித்துட்டு வரும்போது 8 மணவடை இருக்கணும், 8 தாலி இருக்கணும், மணமேடையும் தாலி இருக்கணும். உங்க 8 பேரை நான் நிக்க விட்டு கெட்டுதேன். 8 பேருக்கும் என் பார்வதி நமக்கு சொல்லுவா. யார் பார்வதி? பார்வதியில நிக்க விட்டு கூட ஓமகண்டத்தை வளர்த்து பார்வதி நல்ல நெய்ய ஊத்தி மனைவி விட்டுட்டு 8 பேருக்கு தாலி கட்டணும். 8 தாலி இருக்கணும், 8 மணமேடை இருக்கணும். மணமேடை இருக்கணும் சாமி. அப்படி என்று அட்டகால் 8 பேரும் மகடனை அழிக்க வேண்டும் என்று ஆமோ அம்மா ஏ காளியம்மா எப்படி வருகிறாள் தெரியுமா? எப்படி வருகிறவரம்மா? என் தாயாகவட்ட முத்தாரம்மா, மாரியம்மா, காளியம்மா, காந்தாரி கனகதுர்க்கை. அவ காந்தாரி கனகதுர்க்கை. முப்புடாதி அம்மா, அட்டகாளி 8 பேரும். அவ 8 பேரும் 5 வயது பிள்ளை போல அறியாத சிறுமி போல. 5 வயது பிள்ளை போல அறியாத சிறுமி போல. மாரியம்மா, முத்தாரம்மா, காளியம்மா, கருங்காளி. மாரியம்மா, முத்தாரம்மா, காளியம்மா, கனகதுர்க்கை. மகிடனையும் அழிப்பதற்கே, மகிடனையும் அழிப்பதற்கே மாகாளி ஏகி வாரா. மகிடனையும் அழிப்பதற்கு, மகிடனை அழிப்பதற்கு மாகாளியா ஏகி வாரா. 5 வயது பிள்ளையாக அறியாத சிறுமியாகவே வந்து ஆமையா இந்த மகுடாசுரனுடைய கோட்டையிலே சரி 4 கோட்டை வாசல். ஓ 4 கோட்டை வாசல். ஆமா சரி. வடக்கு கோட்டை வாசல், தெற்கு கோட்டை வாசல், மேல கோட்டை வாசல். நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட். இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்களா? சாமி எல்லா எல்லாரும் இங்கிலீஷ்ல சொல்லி பார்க்கலாம். சரி. இந்த மகுடாசுரனுடைய கோட்டையிலே மகிடாசுரன் woman of the கோட்டையில் சாமி எல்லா பாஷையும் பேசும். சாமி எல்லா பாஷை தெரியும். சரி. இந்த மகுடனுடைய கோட்டையிலே the மகிடன் human this building. வடக்கு கோட்டை வாசலிலே முத்தாரம்மனும் முப்புடாதியும் அடித்தால் கூடாரம். அந்த நார்த் சைடு முத்தாரம்மன் முத்தான டெம்பிள். தெற்கு கோட்டை வாசலிலே மாரியம்மா, காளியம்மா அடித்தா கூடாரம். அடித்தால் கூடாரம் அல்லவா? மேல கோட்டை வாசலிலே துர்க்கை அம்மாளும் பத்ரகாளி அடித்தா கூடாரம். கால் கூடாரம் அல்ல. கீழ கோட்டை வாசலிலே சரி முப்புடாதி அம்மனும் அடித்தா, காந்தாரி அம்மனும் அடித்தா கூடாரம். சரி. இப்படி 4 கோட்டை வாசலிலே 8 பேரையும் கோட்டை அடித்து குதிரைப்பட கட்டி இருக்கிறாள். இருக்கிறா. மகுடனுடைய கோட்டையிலே 6 லட்சம் காவலாளிகள். ஓ காவலாளிகள் தினந்தோறும் இந்த கோட்டையை சுத்தி பார்ப்பது வழக்கம். ஆமா யாமனுகளே. என்ன என்னதும் வம்பு பண்ண கூடாது, பார்க்கணும் இல்ல. என்ன மகுடஞ்சோர பேரை சொன்னா மாநிலமே நடுநடுங்கும். அந்த தீயசுரன் பேரை சொன்னோம்னு சொன்னா தீ விடியாத இடமும் தீ பிடிச்சு போகும். ஆமா சரி. அப்ப 6 லட்சம் காவலாளிகள் கோட்டையை சுத்தி வரும் பொழுது அப்ப சுத்தி வரும்போது அங்க இருந்து 8 காளியர்களையும் காண்டுட்டார் இந்த சரி காவலாளிகள். 6 லட்சம் காவலாளிகள். என்ன கேக்குறார் தெரியுமா? என்ன கேட்கிறார்கள்? யாரடி நீ பெண்மணியே, யாரடி நீ பெண்மணியே, இங்கு வந்த விவரம் என்ன, இங்கு வந்த விவரம் என்ன, கோட்டையது அடிப்பானே, கோட்டையது அடிப்பானே, குதிரைப்பட கட்டுவானே, குதிரைப்பட கட்டுவானே, கோட்டை விட்டு வெளிய போடி, உன்னுடைய மங்கையரே, கோட்டை விட்டு வெளிய போடி, உன்னுடைய மங்கையரே. யாரடி பெண்மணியே, நீ இங்கு வந்த விவரம் என்ன? கோட்டையை விட்டு வெளியே போடி. கோட்டை அடிப்பானே, எங்க மகுடனுடைய கோட்டையில குதிரைப்பட கட்டி இருக்கிறது என்ன? கோட்டை விட்டு வெளியில போடின்னு சொல்லுகிறான். பெண்வாட அடிக்க கூடாதுன்னு கோட்டைக்குள்ள உனக்கு என்ன அப்படின்னு இந்த 6 லட்சம் காவலிகளும் பேசுனாங்கல்ல. பேசுறார்கள். பார்த்தா முத்தாரம்மனுக்கு கோவம் வந்துருச்சு. வருமுல்லவா? 8 பேரை ஏறிட்டு முழித்தாள். கட்டின புருஷனே டீ போட்டு சொன்னா ஒரு சில நேரத்துல கோவம் வருது. 6 இப்ப உள்ளவங்களுக்கு அப்படி இருக்காது. இப்ப உள்ளவங்க அப்படி கிடையாது. பாசம் இல்ல.
6 லட்சம் காவலாளிகளும் கிருகிருத்து கீழே விழுந்துட்டான். சரி. அதுல 2 பேரை மட்டும் தப்பிக்க விட்டுட்டான். ஏம்னு கேளு. என்ன அந்த 2 பேரும் மகுடன் கிட்ட போய் தூது சொல்லணும். தகவல் சொல்லணும் அல்லவா? முத்தாரம்மா வந்திருக்கிறேன்னு மகுடனுக்கு தெரியணும் அல்லவா? தாய் முப்புடாதி மாரியம்மா காந்தாரி உச்சினி மாகாளி பத்திரகாளி மையான காளி வந்திருக்கேன்னு தெரிய வேண்டும் அல்லவா? அப்படி 2 காவலாளிகளை தப்பிக்க விட்டா மிச்சம் 6 லட்சம் காவலாளிகள்ல சரி 2 பேர் போனா எத்தனை? 5,99,98 பேரு. 5,998 பேரு. இப்ப ஏன்ட்ட கேட்டா எனக்கே தெரியாது. 4 கிளவிட கூட்டி போய் நான் அத சொல்லு. அதனாலே சரி இந்த மாப்பிள்ளை மாதிரி அரை வீட்டு காவ வீட்டு கூட்டி போய் நல்லா இருக்கும். ஆமா. அப்ப அந்த 2 பேர் போய் மகுடன் கிட்ட போய் தூது சொல்ல போறான். அம்மா ஏ காளியம்மா அங்க மகுடாசுரன் நல்லா கல் அடிச்சு சரி போத வெறியோட நிக்கிறான். அப்ப 2 காவலாளிகள் மட்டும் வந்து சொல்லுறான், மகுடாசுரா மன்னா மன்னா, ஏ மன்னாதி மன்னவா, உங்களோட கோட்டையில ஏதோ 8 பெண்கள் வந்து கோட்டை இடித்து குதிரைப்பட கட்டி இருக்கறா. நம்ம கோட்டைக்கே ஆபத்துக்கா. என்னப்பா போதையில உளறுறியா? கோட்டைக்கே ஆபத்து வந்திருக்கு. அவன் போதையில இருக்கான். யாரு? இந்த மகுடன். மாமா. ஆனா அந்த 2 காவலாளிகளை பார்த்து போதையில இருக்கறியான்னு கேக்குறான். சரி. போதை வெறியும் இல்ல, நாங்க புத்தி கெட்டு பேசவில்லை. புத்தி கெட்டு பேசவும் இல்ல. இங்க வந்து பாருங்க. சரி. உண்மையா பொய்யான்னு தெரியும். வெளிய வந்து பாரு 8 பேர் நிக்கிறான். அப்படின்னு சொன்ன உடனே அவளை பார்த்தா சாதாரண பெண்ணா தெரியல. தெரியவில்லை அல்லவா? சரி. ரதத்தை அலங்கரித்தான் மகுடாசுரன். அலங்கரிக்கிறான். ரத மதிலே ஏறிக்கொண்டு ஆமா எல்லா கொடிகளையும் கட்டுகிறான். சரி. அதிலே சிங்க கொடி தெற்கு முகமாக சாயுது. சரி. யமன் தசை. யமன் தசை ஆகாத தசை இல்லவா? தென் திசையை நோக்கி சாய்கிறது. சரி. சகுனம் சரியில்லையே. சகுனம் சரியில்லையே மகிடா. இருந்தாலும் மகுடாசுரன் ரத மதிலே வார பொழுது அழிவு என்பதே கிடையாதுங்கிற கௌரவம் இருக்கும்ல. கீழ இருந்து அட்டகால் 8 பேரும் நிக்கிற சின்னஞ்சிறு பிள்ளையா. சரி. மேல அவர் மகுடாசுரன் ரதத்துல ஏறி வரும் பொழுது ஆமாம்மா. என்னடா இது? என்ன என்ன என்ன? ஒரு ஆணா இருந்தா மோதி பார்க்கலாம். ஒரு ஆணா இருந்தா சண்டை போட்டு பார்க்கலாம். நீ பெருசா நான் பெருசா மோதி பாப்போம். மாலை வெட்டு குத்து கேஸ் கீஸ்னு பாத்து கூட இந்த 8 பொம்பளை எல்லாம் இருக்கா? பெண்ணிட்ட போய் நம்ம சண்டை போட்டு நம்ம இவகிட்ட என்னத்த போட்டிட்டேன்னு சொல்லி ரதத்தை அப்படியே திரும்பி கோட்டைக்குள்ள போறான். போய் நம்ம சண்டைய பெண்ணிட்ட தான் காமிக்கணுமா? கீழ இருந்து மாரியம்மா பாத்துட்டா. சரி. எக்காயே முத்தாரம்மா. சொல்லு தங்கச்சி. அதோ தெரிகிறான் பாரு மகுடாசுரன். அவன் எமத்து கூட தாங்கல வா எமத்துல நிக்கும். எரும மாட்டுக்கு பிறந்தவன். சரி. அப்படின்னு மகுடாசுரனை பார்த்து இந்த மாரியம்மா சத்தம் போட்டால்ல. சரி. உடனே மகுடாசுரனுக்கு கோவம் வந்துட்டு. வரமல்லவா? மகுடனுடைய படையும் மாகாளி தான்படையும் பார்த்தால் என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா. தாய் முத்தாரம்மா மகுடனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி திரிசூலத்தை எடுத்து ஏவுகிறா. சரி. ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தது. 1000 மகுடனாக இருந்திருக்கான். அடேங்கப்பா, ஒரு மகிடனே சமாளிக்க முடியாது. ஒரு சொட்டு ரத்தத்துல 1000 மகிட எந்திரிச்சு நிக்கிறான். அதான் 1000 மகுடனா நின்னான். நின்னுக்கறான். காளி 1008 காளியாக வந்து நிக்கிறா. ஆமா. சரி. அப்போ பார்த்தால் முத்தாரம்மா, தாய் முத்தாரம்மா அறுக்க அறுக்க அவனுடைய சரசு முளைத்து கொண்டே இருக்கிறது. அறுக்கா கொக்குத்தலை, குருவித்தலை. மகிடனை நான் எப்படி அழிப்பது? இந்த மகுடனை நாம அழிக்கவும் வேண்டாம். இந்த சிவபெருமானை நம்ம கல்யாணமும் முடிக்க வேண்டாம். வாங்கடி போவோம். திரும்பி நம்ம போவோம் அப்படின்னு அட்டகாளி 8 பேரும் திரும்பி போகக்கூடிய நேரத்தில் ஆண்டவன் சிவபெருமான் அசை வாக்களித்தார். எம்மா ஏ காளியர்களே, அவன் அழிப்பது சாதாரண விஷயமா? அவன் வீட்டுக்குள்ளேயும் சாக மாட்டான், வீதிலையும் சாக மாட்டான். நடு வாசல்ல கடத்தி போடு. சரி. இருட்டுலயும் சாக மாட்டான், பகல்லையும் சாக மாட்டான். ஏத்த இருட்டும் பகல்னு சொன்னா அப்போ இரணியன் பொழுது அந்தி கற்கள் தான் இரணியன் பொழுதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா சொல்லுங்க. மணி 6 மணி பாதி உதிச்சு பாதி சூரியன் மறைஞ்சோ நீலா பாதி உதிச்ச பொழுதுதான் அந்தி கற்கள், இரணியன் பொழுது. அதான் இப்பவும் பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன? இந்த அந்தி கற்கள்ல வாசல்ல தலைவாசல்ல உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க. மகுடாசுரன் சாவக்கூடிய இடம் அந்த தலைவாசல் தான். அந்த மகுடாசுரன் அழியக்கூடிய இடம் தலைவாசல்ல தான். ஆமா. அதான் அந்தி கற்கள் ஆதித்தன் மறந்த நேரம். அவன் ஆயுதத்தால சாக மாட்டான். ஆயுதம்னா அப்ப என்ன செய்ய? பீக்கர் பிடி தூக்கி போட்டு கொண்டு போடுமா? அது ஒரு ஆயுதம் தான். என்னக்கா செய்யணும்? வேண்டாம். ஏக்கா எப்படி அழிக்க? அப்ப பார்த்தால் என் தாயாக வட்ட அட்டகாளியில 8 பேரும் அக்கா தங்கை 8 பேர்களும் மகனை அழிக்க வேணுமே என்று சொல்லி ஆமையா என் தாயாக வட்ட முத்தாரம்மா, காளியம்மா, கருங்காளி, செங்காளியாக ஒன்று கூடி மகுடனைத்தான் தான் பிடித்து மலத்தி நல்ல கடத்தினாளே. மகுடாசுரனை தான் பிடித்து இரணியன் பொழுதிலே வாசலிலே கிடைத்து அவ 10 நல்ல வரல் எடுத்த பதித்தால் மகுடன் தொண்டையிலே வரல் எடுத்த வைதவன் தொண்டையிலே தொட்ட போது உதிரம் அது வந்திடும். தொண்டையில தொட்ட போது உதிரம் அது வந்திடும். அப்போ வேதாளத்த வரவழைத்தா, வேதாளத்த வரவழைத்தா, அவ உரிய விட்ட உதிரமதை வேதாளத்த வரவழைத்தா, வேதாளத்த வரவழைத்தா, உரிய விட்டா உதிரத்தா. மகுடாசுரனுடைய கோட்டையிலே வந்தா. அந்த கோட்டையிலே வந்து இரணியன் பொழுது அதிலே வீட்டுக்கு
வீட்டுக்குள்ள இல்லாம வீதியில இல்லாம தலை வாசல்ல மலத்தி கடத்தி அவன் பாதி உடம்பு வீட்டுக்குள்ளேயும் ஆமா. பாதி உடம்பு தெருவுலையும் ஏன்னா போட்டு அவன் அப்பேற்பட்ட வரத்தை தானே பெற்றிருந்தான். வச்சிருக்கிறான். ஆயுதத்தால சாக மாட்டான். என்னக்கா உடனே 10 விரல் எடுத்து பதித்தாள் மகுடன் தொண்டையிலே. ஆமா சரி. அந்த உதிரமதை வேதாளத்தை வரவழைத்து உதிரவிட்டா என்றாயாக விட்ட முத்தாரம்மா மகுடனுடைய உயிர் போகக்கூடிய நேரத்திலே அம்மா என் உயிரை போக வச்சிராதம்மா. அம்மா என்னுடைய சிரசிலே ஒரு லிங்கம் இருக்கிறது. சரி. தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னிடத்தில் மோதிவிட்டேன். அம்மா. உன்னுடைய வாசலுக்கு சரி. நான் காவலாக இருப்பேன் அம்மா. எனக்கு காவலாக அமைத்து கூட அம்மா. உனக்கு வாகனமாக நான் சிங்கமுக வாகனமாக உனக்கு நான் என்னைக்குமே இருப்பேன். எனக்கு என்னைக்குமே பாரு அம்மான்னு சொன்ன உனக்கு அழிவு கிடையாது. உனக்கு ஏத்தாப்புல பலிபீடமாக நான் இருப்பேன். பலிபீடமாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தால் முத்தாரம்மா. மகுடாசூரனை தான் சிங்கமுக வாகனமாகவே அமர்த்தி கொண்டு அப்படி சிங்கத்துல ஏறி வருகிறார். அட்டகாளி 8 பேரும் மகுடனை கொண்டு சிங்கமுக வாகனத்தில் வரும் பொழுது சிங்கமுக வாகனத்தில் வரும்போது ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். பிரம்மதேவனை வரவழைத்து பெருமான் அவர் பிரம்மதேவனை தான் வரவழைத்து அப்பா பிரம்மதேவா வண்டூரி மலையதிலே ஒரு கருவண்டு ஒன்று பிடித்து வர வேண்டும் என்று சொல்லி அந்த வண்டூரி மலையதிலே கருவண்டை பிடித்து ஒரு பாலகனாக பிறவி செய்கிறார். அட்டகாளி 8 பேரும் மகடனை கொண்டுட்டு வாரல்ல. அந்த வழியில போட்டு விட்டார் ஆண்டவன் பகவான். அவர் எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்றது பாத்தீங்களா? ஆமா. சரி. அப்ப பார்த்தால் அட்டகாளி 8 பேரும் அவ வரக்கூடிய நேரத்தில் வழியதிலே கிடக்கிறது ஒரு பிள்ளை. பிள்ளைய பார்த்தா பெண்களுக்கு ஆசை கண்டிப்பா இருக்கும். அதுவும் குழந்தை, ஆண் குழந்தை வேற. ஆமா. சரி. உடனே அந்த வழியதிலே கண்டெடுத்த பிள்ளையை கையில் எடுத்து என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா காளியம்மா போடாதே மாரியம்மா அவ சிங்கமுக வாகனத்தில் முத்தாரம்மனாக மாறாளே. சிங்கமுக வாகனத்தில் தேவி முத்தாரம்மா வாராளே. சிங்கமுக வாகனத்தில் முத்தாரம்மா காளியம்மா அட்டகாளி 8 பேரும் வழியதிலே கண்டெடுத்த பிள்ளை கையெடுத்து ஆண்டவனை தேடி கைலாசத்திற்கு வருகிறாளே. பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழ